வீட்ல ஒரு டைரி கிடைச்சதுங்க. இந்த டைரி பார்த்தோனே எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது. இது என்ன டைரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹே அமிகோஸ், இன்னைக்கு சம்மர் ட்ரிப்போட லாஸ்ட் டேங்க. மார்னிங்கே காஃபியோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இவனை வந்து மார்னிங் குளிப்பாட்டணுங்க. அதனால இப்படி ஊர்றோன்னு உட்காந்துட்ருக்கான். நான் ஒரு டைரி கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் இல்லையா? இது ஆக்சுவலி என்னோடய சைல்டுஹுட் டைரிங்க. நான் சின்ன வயசில் வந்து லெட்டர்ஸு ப்ராக்டிஸ் பண்ணது, அப்புறம் இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, கலரிங்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் இந்த டைரியில் பண்ணியிருக்கேங்க. என் மம்மி அதை வந்து கொஷின் எழுதி கொடுத்தா நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். இது ஆக்சுவலி என்னோடய ரஃப் நோட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 8 வயசில் என்னோடய ரஃப் நோட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அந்த டைரி இன்றைக்கி ஆக்சுவலி இந்த வீட்டில் கிடச்சிதுங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நாஸ்டாலஜியாக ஃபீல் இருந்தது. இது நல்லா இருந்தது. அந்த இதெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணது, அங்கங்கே ஸ்க்ரிபிள் பண்ண விஷயம், அப்புறம் நான் எழுதிட்டு நானே வந்து டிக் பண்ண விஷயம் இதெல்லாம் இருந்தது. உங்களுக்கு கேட்க கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் வந்து எனக்கு வந்து என்னமோ சம்திங் ஏதோ இன்னோவேட்டிவாக ஏதோ நானே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அது வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு இருந்தது அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங். தமிழ் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், நானே கரெக்ட் பண்ணி நானே 10/10ன்னு போட்டு நானே வி குட்லாம் வேறு போட்டிருக்கேன். எனக்கு இந்த ஹேபிட் வந்து சின்ன வயசில் உண்டுங்க. நான் எதை பார்த்தாலும் நியூஸ் பேப்பர் பார்த்தா கூட நியூஸ் பேப்பரை கூட கரெக்ட் பண்ணி நான் தப்பு போடுவேன், நானே கரெக்ட் பண்ணுவேன், நானே இது ரவுண்ட் பண்ணிவிட்டு மார்க் போடுவேன். இது மாதிரிலாம் பண்ணுவேங்க. ஏன்னா என் மம்மி வந்து டீச்சருங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நோட் புக்குக்கெலாம் அந்த கரெக்ஷன்லாம் பண்ணதை பார்த்துட்டு நானும் அதை லூசு மாதிரி அதை ஃபாலோ பண்ணி பண்ணுவேங்க. அந்த ஃபீலிங்லாம் மெமரி எனக்கு ரீகால் ஆச்சு. அப்புறம் இது மாதிரி கலர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு லைனுக்கும் ஒரு கலர்லாம் பண்ணியிருக்கேங்க, பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால தான் நெயில் ஆர்ட் ஸ்கில்லாம் எனக்கு வந்ததா என்னென்னு தெரியலைங்க. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் எனக்கு அப்படி தோணிச்சுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணதுனால தான் பெருசில் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ்னு நானே என்ன சொல்லிக்க முடியாது. பட் இந்த மாதிரி தாட் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சுங்க. இந்த மாதிரி நோட்டு ஃபுல்லாக என்னென்னமோ கிறுக்கி வச்சுருக்கேங்க, பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆப்போசிட்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, வி குட்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஸ்பெல்லிங்ஸ் இருந்தது, மம்மி எழுத பின்னாடி நான் ஃபாலோ பண்ண கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தது, 2 லைன்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன், என்னென்னமோ இருந்ததுங்க. எனிவேஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ண விஷயத்த கண்டுபிடிச்சிங்கன்னா, அது வந்து நல்லா இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எனக்கு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்லாம் புக்கை கண்டுபிடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்க, அந்த ஃபீல் இருந்ததுங்க. ஆக்சுவலி இந்த டைரியை நான் பார்க்கும்போது ஒரு சைடு ஃபன்னியாகவும் இருந்தது. நான் எந்த அளவுக்கு இப்படி பண்ணி படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வந்து சிரிப்பாகவும் இருந்தது. கண்ட இடத்துல கிறுக்கி வச்சு ஆக்சுவலி சின்ன வயசில் அப்படி தானே பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்ததுங்க இதை பார்க்கும்போது. அண்ட் தென் வந்து கொஞ்சம் பேக் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் நாளைக்கு சென்னைக்கு திரும்புறதுனால பேக் பண்ண வேண்டியது இருந்தது. அங்கேருந்து இங்கே வரும்போது பேக் பண்ணுறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேங்க. பட் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து மனசே வரலைங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு இன்றைக்கி போயிருந்தோம். மெஞ்ஞானபுரம் சர்ச் எப்படியெல்லாம் இருக்கும், என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் செக் அவுட்டுக்காக இந்த க்ரீன்ஸ் எல்லாம் கட்டக்குளிர பார்த்துட்டு கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் இது மாதிரி லேண்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மரமும் செடியும் பச்சை பசேன்னு இருக்கிற இந்த க்ரீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதனால் லாஸ்ட் மினிட் செக் அவுட்டாக இதையும் கொஞ்சம் வியூ பண்ணிவிட்டு கொஞ்சம் சேட் மிஸ்ஸிங்காக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் எப்போ வரேன்னு தெரியல. ஆஃப்டர் அ லாங் கேப் வந்ததுனால இந்த மாதிரி பிளேஸை விட்டு போகிறதும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் பேக் டு ரொட்டீன் லைஃப் போய் தானே ஆகணும். லைஃப் ஃபுல்லாக வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ரொட்டீன் லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து திரும்பி போக தானே வேணும். ஜஸ்ட் அ பிரேக், அந்த பிரேக்குக்கான என்ஜாய்மெண்ட் அது இப்போ தட் கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட் க்ரீன்ஸை வந்து கொஞ்சம் செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குதுங்க. பேக் டு ஒர்க்குன்னு யோசிக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் வெக்கேஷனுன்றது கொஞ்சம் டைம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு போனோங்க. எங்கள் தோட்டத்துக்கு வந்ததுலேருந்து நாங்கள் போகல. ஸோ அங்கே போனோம். இது தாங்க எங்கள் தோட்டம். தோட்டத்துக்குள்ளே வந்து வாழை மரம், தென்னை மரம், அப்புறம் சப்போட்டா மரம், கொய்யா மரம் அந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க. எங்களுக்கு ஆக்சுவலி டைம் இல்லை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறக்கு. அதனால் நான் கொஞ்சம் அவுட்டர் வியூ மட்டும் உங்களுக்கு கவர் பண்ண முடிஞ்சு ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்டு டேடி வந்து கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிட்ருந்தாங்க.
அண்ட் மீன்வைல் வந்து எங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குங்க. அந்த படத்துலலாம் காமிப்பாங்கள்ல ஒரு பெரிய கிணறு, அந்த மாதிரி ஒரு பெரிய கிணறு இருக்கும். அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு இப்படி தாங்க இருந்தது தோட்டம். ஃபுல்லாக போயிட்டு சுற்றி பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்றதுனால ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். தாங்க அந்த பெரிய கிணறு. எப்போதுமே எனக்கு இந்த கிணறு பக்கத்தில் போகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குங்க. இப்போ கூட டேடி தான் கையை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த குரூப்பில் தான் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு கேப்சர் பண்ணி. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய கிணறு. இதில் வந்து தண்ணி வந்து எடுத்து தோட்டத்தில் வந்து தண்ணி சர்க்குலேட் பண்ணுவாங்க. அண்டு ஃபைனலி என்னோடய ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் வியூக்கு நான் வந்து குட் பை சொல்கிறதுக்காக அந்த வியூவை கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். இன்றைக்கி வெதர் நல்லா இருந்ததுனால என்னால் அந்த வியூவை ரசிக்க முடிஞ்சது. கொஞ்சம் ஹார்ட் பாப்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபீலிங்கோட ஃபைனலி ஐ எம் சீயிங் எ குட் பை டு மை ஹோம் டவுன். see you in the next vacation அப்படின்ட்டு இந்த வியூவை நான் பார்த்து ரசிச்சேங்க. அண்ட் ஃபைனலி உங்களுக்கும் என்னோடய ஹோம் டவுன் ட்ரிப்பை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் வித் அ ஹெவி ஹார்ட். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Bye.